விசிகாவினுடைய ஆதரவை தாவேகா எதிர்பார்த்திருக்கிறது. இன்னும் முடிவெடுக்கலன்னு நினைக்கிறேன். அதிகாரப்பூர்வமாக விடுதலை சிறுத்தைகள் முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குதா? நிச்சயமா இருக்கு. ஓகே, அதாவது என்னன்னா, இது ஜனநாயக நாடு, அரசியலமைப்பு சட்டமே உயர்ந்தது, மேலானது, அனைவரும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்களே. அந்த அடிப்படையில் இன்றைக்கி அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிக்கிள் 164 கிளாஸ் 1 164 உட்பிரிவு 1 என்ன சொல்லுதுன்னா, கவர்னர் யார் ஆட்சி அமைக்க வேண்டும், யார் முதல்வராக வேண்டும் என்கிற சூழல் ஏற்பட்ட ஒரு கட்சியை சார்ந்த தலைவரை அழைத்து ஆட்சி அமைப்பதற்கு அவருக்கு உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, அந்த அடிப்படையில் இப்போ ஒரு கன்வென்ஷன் இருக்குது. கன்வென்ஷன்னா மரபு. அந்த மரபு இருக்குது. என்னென்னா, ஒருவேளை பெரும்பான்மை யாருக்கும் இல்லைன்னு சொன்னாக்கா, ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படுகிற ரெக்வயர்டு நம்பர் ஆஃப் சீட்ஸ் இல்லைன்னு சொன்னாக்கா, யார் அதிகமான தொகுதிகளை வென்றிருக்கிறார்களோ, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதனுடைய தலைவரை அழைத்து ஆட்சி அமைப்பதற்கு அவருக்கு அனுமதி கொடுக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் கவுண்டர் கிளைம் கிடையாது. இப்போ திமுகவிலேருந்து ஒரு கவுண்டர் கிளைம் பண்ணுறாங்க, நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இல்லை அதிமுகவிலேருந்து ஒரு எதிர்வாதம் வைக்கிறாங்கன்னா, அப்போ கவர்னர் டிஸ்கஸ் பண்ணலாம், அவர் ஒரு முடிவு எடுக்கலாம். ஆனால் அப்படி இங்கே ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு கிளைம் தான். தாவேக்கா தான் கிளைம் பண்ணுறாங்க, விஜய் தான் கிளைம் பண்ணுறாரு. ஆக மக்களுடைய தீர்ப்பை, மக்களுடைய மேண்டேட் நாம் மதிக்கணும். அப்போ அதை மதிக்க தவறுவது என்பது மக்களை அவமதிப்பது, மக்கள் தீர்ப்பை அவமதிப்பது. அந்த அடிப்படையில் இது முழுக்க கவர்னர் ஆர்வி அர்லேக்கர் செய்வது என்பது அரசமைப்பு சட்ட விதிமுறைகளுக்கு முரணானது, விரோதமானது, அரசமைப்பு மரபுகளுக்கு, இந்த நாட்டினுடைய மரபுகளுக்கு முரணானது. ஆகவே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற விஜயை ஆட்சி அமைக்க அனுமதிக்க வேண்டும். அவரு பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னா எங்க நிரூபிக்கணும்னா, அதை கேட்கிற பவர் கவர்னருக்கு கிடையாது. ஓகே, கவர்னர் 118 பேருடைய பேரும் சிக்னேச்சரும் கொடுங்க, கையெழுத்தும் கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. ஆனா அப்படி ஏன் கேட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. வழக்கமா கேட்காதவங்க இவங்க கிட்ட மட்டும் ஏன் கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது, அதுக்கு பிஜேபி தரப்புல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கத்தை நீங்க கொஞ்சம் நாம கவனிக்க வேண்டியது இருக்கு. நாங்க 108 இடங்களில் வென்று இருக்கிறோம், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கிறோம், அதனால எங்களை ஆட்சி அமைப்பதற்கு அழையுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தா, அப்படின்னு கேட்கப்பட்டதா, அல்லது நாங்க கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறோம் அதனால எங்களை அழையுங்கள் அப்படின்னு கேட்கப்பட்டதான் இருக்கு இல்லையா? ஏன்னா இரண்டாவதாக நான் சொன்னதை தான் இவர்கள் கடிதம் மூலமாக கேட்டதாக சொல்லப்படுகிறது. என்ன கேட்டிருந்தாலும் சரி, கூட்டணி ஆட்சியோ அல்லது தனிப்பட்ட ஒரு கட்சியினுடைய ஆட்சியோ அது வேற விஷயம். பட் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு ஆப்வியஸாக தெரியுது இல்லை, அவர் கூப்பிடணும். ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணுற வேலை சபாநாயகருக்கு. அது ஃப்ளோர் டெஸ்ட்னா என்ன? சட்டசபையில் நடக்க வேண்டிய இவர் இவர் முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைத்த பிறகு, சட்டமன்றத்தில் சபாநாயகர் தேர்வு நடைபெற்ற பிறகு சபாநாயகர் செய்ய வேண்டியது. ஆனால் டைம் ஃப்ரேம் யார் விதிக்கலாம்னா கவர்னர் சொல்லலாம். நீங்கள் 2 வாரத்துக்குள்ளே நீங்கள் நிரூபிச்சாகணும் அல்லது 4 வாரத்துக்குள்ள நிரூபிச்சாகணும்னு அதை கவர்னர் சொல்லலாம், அதை நிபந்தனை விதிக்கலாம். ஆனால் அதை செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமை, அதை செய்ய வேண்டிய பவர், he has no power at all. கவர்னர். பட் ஸ்பீக்கர் அதை பண்ணணும். சட்டசபையில் சபாநாயகர் தான் ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணணும். ஃப்ளோர் டெஸ்ட்னா கூட என்ன, அந்த சட்டசபைக்கு அன்றைக்கு அந்த தேதியில் வந்திருப்பவர்களில் யார் அதிக எண்ணிக்கை இருக்கிறார்கள், விஜய்க்கு அதிக எண்ணிக்கை இருக்கார், 118 இருக்கான்னு கூட அப்போ கூட பார்க்க தேவையில்லை. அப்போ 118 இருக்குதா? இல்லை, அப்படி இல்லை. ஃப்ளோர் டெஸ்ட்னா அது இல்லை. அதிக எண்ணிக்கையில் தாவேக்காவினர் இருந்தாவே கண்டினியூ பண்ணலாம். இப்போ 2 பேரும் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அவர் டிஃபீட் பண்ணப்படுவார். இப்போ டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்க அவங்க எண்ணிக்கையில் அதிகரிச்சிடறாங்க, அப்போ டிஃபீட் பண்ணப்படுவார். 118 இருக்க வேண்டும் என்றும் கோரலாம், தப்பு கிடையாது. அதே சமயத்தில் பெரும்பான்மை அடிப்படையிலும் கண்டினியூ பண்ண சொல்லலாம். இதுதான் இருக்கிற சட்டம். ஓகே ஓகே. அந்த அடிப்படையில் இது அரசியல் சித்து விளையாட்டுகளுக்கு இது அடித்தளமா அமையுது. ஓகே. குறிப்பா எங்களை போன்ற குற்றச்சாட்டு என்னன்னா, பாஜக, அமித்ஷா உள்ளிட்டவர்கள் ஒன்றிய அரசு இதில் தலையிட்டு விஜயை
முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கு தடை போடுகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஓகே. காங்கிரஸை சேர்த்து கொண்டதால், காங்கிரஸ் வந்ததால், அதுவும் இல்லாமல் ஒரு ஜோசப் விஜய் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த ஒருவர் முதலமைச்சராக வருவதை எப்பொழுதுமே RSS ஏற்றுக்கொள்வதில்லை. ஓகே. ஆனா என்னன்னா நமக்கு வந்து ஜனநாயகம் தான் முக்கியம். விஜயா அல்லது அரவிந்தா என்பது அல்ல. ஜனநாயகத்தில் என்ன ஜனநாயக நடைமுறைகளோ அதை அவங்க நிறைவேற்றணும், மக்களை மதிக்கணும். இதை தள்ளி போடுவது என்பது, இந்த உரிமை மறுப்பது என்பது வாக்களித்த மக்களை, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களை அவமதிப்பதற்கு சமம். அதை செய்யக்கூடாது. ஓகே ஓகே. ரஜினிகாந்த் சார், இங்க நடந்துகிட்டு இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். இது கிட்டத்தட்ட சினிமாவில் நடக்கிற மாதிரி இருக்கு. நீங்க இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஒரு பெரிய சதி கோட்பாட்டை தாவேகா முன்வைத்ததை போல இந்த இதுக்கு பின்னால நடக்கக்கூடிய விஷயத்தை நாங்க அப்புறமேட் சொல்றோம், யார் இதுக்கு பின்னால இருக்கிறாங்க அப்படிங்கிறத அப்புறமேட் சொல்றோன்ட்டு இன்னைக்கு திரு அருண்ராஜும் சொல்லிட்டு போயிருக்கிறார். அதுல வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அருண்ராஜும். எங்களுக்கு என்ன ஆச்சரியம் இருக்குன்னா, இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சரியா, இடதுசாரிகள் சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க ஆட்சி அமைக்க அழைக்கணும். அப்படிங்கும்போது இந்த விவகாரத்தில் கூட டிவிக்கே ரொம்ப மௌனத்தை கடைபிடிக்கிறதா சார்? இல்லை, அவர்கள் எப்போதுமே பேசுவதற்கு கொஞ்சம் அவங்க யோசிக்கிறாங்க தான், அதை இல்லைன்னு நான் சொல்ல. அதே சமயத்தில் இந்த தேர்தலுக்கு முன்னாடி ப்ரீபோல் அலைன்ஸ் வைக்கிறப்போ பிஜேபியினுடைய நெருக்கடி இருந்தது. அப்போ கூட ஜனநாயகன் படத்தை முடக்குனாங்க. அதுக்கு கூட நம்ம நான் கூட கேள்வி கேட்டேன், ஏன் விஜய் ஒன்றிய அரசை கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு, ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் தானே சென்சார் போர்டு இருக்கு என்றெல்லாம் கேட்டோம். அதே போல் சம்மன் கொடுத்து டெல்லிக்கு அலைகழித்தார்கள். அதுவும் தங்களோடு, அதாவது பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு நீ வர வேண்டும் என்கிற அந்த நிர்பந்தம் தான் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும்னு வச்சுங்க. பட் பேசவில்லை என்றாலும் கூட அதில் தாக்குப்பிடித்து நின்றார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. தாக்குப்பிடித்து நின்று அவர்களோடு கூட்டணி இல்லை என்று திட்டவட்டமாக இருந்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வெற்றி பெற்ற பிறகும் இன்னைக்கு பிஜேபியோட அவங்க எந்த ஆதரவும் கேட்கல. பிஜேபியோட இல்லையே எம்எல்ஏஸ் இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டா ஏடிஎம்கே கொடுக்க போறாங்க. ஆமா, அப்படி இருக்குல்ல, அப்படி இருக்குல்ல. அப்ப அவங்க அப்ரோச் பண்ண மாதிரி தெரியல. அப்ப இப்பவும் பிஜேபி தான் ரோல் பண்றாங்க அவங்களுக்கு எதிராக, தாவேகாவுக்கு எதிராக. அப்படி இருக்கும் பொழுது பேசவில்லை என்பதற்காக செயல்பாடு அவர் அதை பேசுகிறது என்பதாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் நிச்சயமாக பிஜேபிக்கு எதிர் நிலைப்பாட்டில் தான் தாவேகா இன்றைக்கு செயல்படுகிறது என்பதை ஜனநாயக சக்திகள் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் அறிக்கையெல்லாம் வந்துகிட்டு இருக்கு, பல்வேறு ஜனநாயக சக்திகிட்ட இருந்து அறிக்கை வந்துகிட்டு இருக்கு. இந்த ஜனநாயகத்தை சீர்குலைக்கிற வேலையை தன்னுடைய சுயநலத்திற்காக பாஜக யாராக இருந்தாலும் செய்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு விஜய்க்கு எதிராகவும் செய்கிறது. இதை நாம் கண்டிக்கணும், ஜனநாயக சக்திகள் கண்டிக்கணும். இதற்கு வேற எந்த ஒரு நோக்கமும் உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஜனநாயக நடைமுறைக்கு, அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது பாஜக செய்கிற இந்த சித்து விளையாட்டு. கவர்னரை வைத்து செய்கிற இந்த அடாவடித்தனம் என்பது கண்டிக்கத்தக்கது. எப்படி RN ரவி வைத்துக் கொண்டு திமுக ஆட்சிக்கு எதிராக அடாவடித்தனங்களை செய்தார்களோ, அப்படி தாவேகாவுக்கு எதிராக, விஜய்க்கு எதிராக இந்த அர்லேக்கரை வைத்துக் கொண்டு அடாவடித்தனத்தை செய்கிறது அமித்ஷாவும் RSS பாஜகவும். அதை கண்டிக்க வேண்டும்.